கர்நாடக எல்லைப் பகுதியில் நேற்று முன்தினம் அதிகாலையில் கர்நாடக வனத்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 தமிழர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் முதலமைச்சர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டம் ஹனூர் தாலுகாவில் உள்ள கிராமங்களில் வசித்து வந்த தமிழர்களான அந்தோணிசாமி, ஜான்ரோஸ் பீட்டர், குமார் ஆகியோர் 2026 ஆகஸ்ட் 15 அன்று அதிகாலையில் காவிரி வனவிலங்கு சரணாலய பகுதியில் கர்நாடக வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டது வேதனை அளிக்கிறது என்றும், இந்த படுகொலையை வன்மையாக கண்டிக்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக கர்நாடக வனத்துறை கொடுத்த விளக்கம் ஏற்புடையதல்ல என்றும், இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்றும், உயர்மட்ட விசாரணை குழு அமைத்து தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கர்நாடக அரசு வழங்க வேண்டும் என்றும், இதுபோன்று இனியொரு சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்துகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார்.